உயர்தர மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் அரசியலவியல் பாடப்பிறப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதியினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் தரம் 12 பாடத்திட்டத்திற்கு அமைவாக அரசியலவியல் பாடப்பிறப்பிலே உங்களுக்கு இருக்கின்றது அரசியல் மற்றும் அரசியல் விஞ்ஞானம் என்பவற்றிற்கான தொடர்பினை ஆராய்கின்ற ஒரு பாடப்பகுதி. எனவே அரசியல் என்றால் என்ன, அதனை பற்றி கற்கக்கூடிய அரசறிவியல் என்றால் என்ன என்பது தொடர்பாக மிகவும் சுருக்கமான முறையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அரசியல் என்பது யாது, அரசியல் விஞ்ஞானம் என்பது யாது, இவற்றைக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் எந்த அளவில் காணப்படுகின்றன, இது தொடர்பாக நாங்கள் மிகவும் சுருக்கமான முறையிலே இன்றைய தினம் பார்க்கின்றோம். எனவே இன்றைய தினத்துக்கான தலைப்பினை நாங்கள் போட்டுக்கொள்வோம். அரசியலும் அரசியல் விஞ்ஞானம். அதாவது ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களில் கூட அரசியல் மற்றும் அரசியல் விஞ்ஞானம் இவை இரண்டுமே இரண்டர ஒன்றாக கலந்திருக்கின்றன. இருப்பினும் கூட இதனுடைய அமைப்பு செயற்பாடு தொடர்பில் இரண்டிற்கும் இடையில் வேறுபாடுகளும் காணப்படுகின்றன. எனவே அரசியல் என்றால் என்ன, அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். எனவே அரசியல் விஞ்ஞானம் இது ஒன்றினுடைய துணையோடு இன்னொன்று செயற்படுவது போல, அல்லது ஒன்றினுடைய துணை இல்லாமல் இன்னொன்று தனித்தே செயற்பட முடியாததாக இவ்விரு எண்ணக்கருக்களும் காணப்படுகின்றன. எனவே அரசியலவியலினை கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் அரசியல் செயற்பாடுகளை பிரதானமாக இனம் கண்டு கொள்வதோடு அதனை தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் விஞ்ஞானம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த வகையில் அரசியலும் அரசியல் விஞ்ஞானமும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களைப் போல இருந்தாலும் கூட இவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இவருடைய இந்த அரசியல் விஞ்ஞானத்தினுடைய எண்ணக்கருவாக்கத்திற்கு மிகவும் உபகாரமாக உதவியாக அமைகின்றது. முதலில் இந்த அரசியலும் அரசியல் விஞ்ஞானமும் எந்த வகையில் ஒற்றுமையினை கொண்டிருக்கின்றன அல்லது தொடர்பினை கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது அரசியல் என்பது ஒரு நடைமுறை சார்ந்த விடயம் அல்லது செயற்பாடுகள் சார்ந்த விடயம். இந்த அரசியல் செயற்பாடுகளை எங்களுடைய 25 நூற்றாண்டு பழமையான அரசு அறிவியல் பாடப்பரப்பு கொண்டிருக்கின்றது. எவ்வாறு என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளை அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரசியலாளர்கள், அரசியல் சிந்தனையாளர்கள் அவர்களுடைய புலக்காட்சிக்கு உட்பட்ட வகையிலே அந்த நிகழ்ச்சிகளை உள்வாங்கி அதனூடாக அவர்கள் வகுத்து தந்த ஒரு துறையாக அரசியல் விஞ்ஞானம் காணப்படுகிறது. எனவே அரசியல் செயற்பாட்டில் இருந்து அரசியல் விஞ்ஞானம் என்ற ஒரு கோட்பாட்டு தன்மை உருவாக்குகிறது. பிற்காலத்தில் அந்த கோட்பாட்டு அரசியலின் சார்பில் அல்லது அந்த கோட்பாட்டு அரசியலினை முறைமையாக கற்றுக்கொள்வதனூடாக அல்லது முழுமையாக தெரிந்து கொள்வதனூடாக வினைத்திறன் மிக்க அரசியல் செயற்பாட்டினை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இவை இவ்விரு எண்ணக்கருக்களினூடாக நமக்கு கிடைக்கின்றது. இருப்பினும் கூட இந்த அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானம் அதாவது அரசறிவியலுக்கும் மிக வேறுபாடுகள் காணப்படுவதையும் நாங்கள் கண்ணுற்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக அரசறிவியல் வினா பத்திரத்திலே வினாத்தாள் 1க்குரிய பல்தேர்வு வினாக்களில் இந்த அரசியலும் அரசியல் விஞ்ஞானமும் தொடர்பான வினாக்கள் ஒரு வினாக்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே அந்த வகையில் அரசியல் என்றால் என்ன, அரசியல் விஞ்ஞானம் என்றால் அதாவது அரசறிவியல் என்றால் என்ன என்பது தொடர்பாக ஒரு தெளிவான வரைவிலக்கணமோ அல்லது தெளிவான வரையறையோ நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் அரசியலும் அரசியல் விஞ்ஞானமும் ஒன்றுதான் என்ற ஒரு கடமைப்பாட்டுக்கு அல்லது ஒரு பொதுமைப்பாட்டுக்கு நாங்கள் கருதுவோம். எனவே அரசியல் என்பது வேறு, அரசியல் விஞ்ஞானம் என்பது வேறு என்பது தொடர்பாகவே இன்றைய தினம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையில் அவ்வாறு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் யாவை அதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அரசியல் மறுபுறம் அரசியல் இதனை நாங்கள் அரசறிவியல் என்றும் நாங்கள் குறிப்பிட முடியும். அரசியல் விஞ்ஞானத்திற்கு மற்றொரு பெயராக அரசறிவியல் என்றும் நாங்கள் குறிப்பிடலாம். எனவே அரசியல் என்றால் என்ன, அரசறிவியல் என்றால் என்பது தொடர்பாக நாங்கள் இதனுடைய வேறுபாடுகளை குறித்தாராய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்க போகின்ற பகுதி அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள்.
எனவே முதலாவதாக அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்திற்கும் என்ன வகையான வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்பதை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது, அரசியல் என்பது செயற்பாட்டு ரீதியானது, அரசியல் விஞ்ஞானம் என்பது கோட்பாட்டு ரீதியானது. இதுவே முதலாவது வேறுபாடாக நாங்கள் அடையாளம் காணலாம். எனவே அந்த வகையில் முதலாவது வேறுபாடாக நாங்கள் கருதக்கூடியது, அரசியல் என்பது செயற்பாடு, அரசியல் அதாவது அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லப்படுவது கோட்பாடு. எனவே செயற்பாட்டினுடைய வடிவத்தினை தாங்கியதாக கோட்பாடுகள் உருவாகுகின்றன. அந்த கோட்பாடுகள் பின்னர் அதனுடைய பிரபல்யத்தினை பொறுத்து அந்த கோட்பாடுகள் செயற்பாட்டு ரீதியான அரசியல் செயற்பாடுகளை அல்லது அரசியல் நிலைமைகளுக்கு தாக்கம் செலுத்துகின்றன. உதாரணமாக சட்டம் என்று சொல்லப்படுவது ஒரு கோட்பாடு. எனவே இந்த சட்டத்தினை உருவாக்குவது என்பது ஒரு குறித்த நாட்டில் நிலவுகின்ற அரசியல், சமூக, பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. உருவாக்கப்படுகின்ற சட்டம் கோட்பாடாக அமைகின்ற பட்சத்தில், எனவே அந்த சட்டத்திற்கு முரணாகவோ அல்லது சட்டத்துக்கு மாறாகவோ நபர்கள் செயற்படுகின்ற பொழுது அங்கே தண்டனை வழங்குதல் அல்லது அதற்கான கண்டனங்களை தெரிவித்தல் அல்லது கட்டுப்பாடுகளை விதித்தல் என்பது அதனுடைய செயற்பாடாக அமைத்திருக்கிறது. இருப்பினும் செயற்பாடு, கோட்பாடு என்று சொல்கின்ற வரையறையிலே இந்த அரசியலும் அரசியல் விஞ்ஞானம் அதாவது அரசறிவியலும் இந்த இடத்தில் வேறுபடுகின்ற தன்மையை நாங்கள் காணலாம். எனவே செயற்பாட்டு ரீதியாக ஒழுங்கமைந்த அரசியலினை நாங்கள், இந்த அரசியல் தரப்பினை நாங்கள் அரசியல் செய்தல் என்ற ஒரு எண்ணக்கருக்குள் கொண்டு வரலாம். அரசியல் செய்தல், செயல்பாடு என்று சொல்லப்படும் நாங்கள் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக தேர்தல்களை வாக்களித்தல், தேர்தலிலே போட்டியிடுதல், அதே போன்ற கட்சிகளை உருவாக்குதல், அது மாத்திரமல்லாமல் அதிகாரத்திற்காக போட்டியிடுதல், அதாவது அதிகாரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக போட்டியிடுதல், இது மாதிரியான பல்வேறுபட்ட செயற்பாடுகள், அரசியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அரசியல் செய்தல் என்ற ஒரு எண்ணக்கருக்குள் நாங்கள் கொண்டு வரலாம். எனவே அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவுக்கு அடுத்தபடியாக கோட்பாட்டு அரசியலில் அதாவது அரசறிவியலில் இருக்கக்கூடிய வேறுபாடு அரசியல் கற்றல். அதாவது இந்த பக்கம் அரசியல் செய்தல், மறுபக்கம் அரசியல் கற்றல். எனவே கண்களுக்கு ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடிய அல்லது புலக்காட்சிக்கு உட்பட்ட வகையில் பார்க்கக்கூடிய அரசியல் செயற்பாடுகள், சகல விதமான செயற்பாடுகளிலும் இங்கே சம்பந்தப்படுகின்ற நபர்கள் அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவுக்குள் சம்பந்தப்படுகிறார்கள். ஆனால் அரசியல் கற்றல் என்ற எண்ணக்கருவானது கோட்பாடு சார்ந்ததாக அமைகிறது. குறிப்பாக அரசியல் விஞ்ஞானத்தில் வகுத்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகள், சிந்தனைகள், கருத்தியல்கள் இவை அனைத்தையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை இங்கே நாங்கள் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக அரசறிவியல் என்ற பாட விதானம் உயர்தரத்திலே மாணவர்களாகி நீங்கள் தற்போது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே அரசறிவியல் கற்றல் என்ற ஒரு செயற்பாடு அல்லது அரசறிவியல் கற்றல் என்ற ஒரு எண்ணக்கரு இங்கே தொடர்புறுவதை நாங்கள் காணலாம். எனவே அரசியல் செய்தல், அரசியல் கற்றல், இதனை ஆங்கிலத்திலே நாங்கள் குறிப்பிடுவோம் டூயிங் பொலிட்டிக்கல், ஸ்டடிங் பொலிட்டிக்கல். எனவே ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுவது போல அரசியல் செய்தல், அரசியல் கற்றல் என்பதை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய வேறுபாடு இங்கே அதிகாரத்தினை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது அதிகாரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக முயற்சி செய்தல். உதாரணமாக ஒரு தேர்தல் காலகட்டங்களிலே மக்களுடைய பொதுசன அபிப்பிராயத்தினை திரட்டும் நோக்கில் அரசியல் கட்சிகள் செயற்படுகின்றன. இந்த அரசியல் கட்சிகள் அனைத்துமே இந்த அரசியல் அதிகாரத்தினை கைப்பற்றிக் கொள்வதற்காக அல்லது இந்த அரசியல் அதிகாரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக முயற்சி செய்கின்றன. எனவே இந்த முயற்சி அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவுக்குள் வருகிறது, அரசியல் என்ற எண்ணக்கருவுக்குள் வருகிறது. உதாரணமாக பொதுசன அபிப்பிராயத்தினை திரட்டுதல், தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தல், மக்கள் மத்தியிலே நடத்தையுடன் செயற்படுதல், மக்களுக்கு சேவைகளை வழங்குதல் மற்றும் அதிகாரத்திற்காக போட்டியிடுதல், தேர்தல் களங்களில் போட்டியிடுதல் இவை அனைத்துமே அரசியல் செயற்பாடு அல்லது அரசியல் என்ற எண்ணக்கருவுக்குள் தொடர்புகிறது. ஆனால் இங்கே அரசியல் விஞ்ஞானம் என்கின்ற சொல்கின்ற பொழுது இங்கே அதிகாரத்தினை பெற்றுக் கொள்வதனை நாங்கள் அந்த அதிகாரத்தினை பெறுவதற்கு முயற்சி செய்வதனை அரசியல் செயற்பாடு என்று சொல்வதை போல அங்கே அரசியல் விஞ்ஞானத்தினுடைய செயற்பாடு என்று நாங்கள் குறிப்பிட முடியாது. எனவே அதிகாரம் என்ற ஒன்றினை நடைமுறையில் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் என்றால்
அதிகாரம் என்ற ஒன்றினை கோட்பாடு ரீதியாக நாங்கள் மறுபுறம் பார்ப்போம். அதாவது அதிகாரம் என்றால் என்ன, அதிகாரத்தினுடைய வகைப்பாடுகள் யாவை, அரசு என்றால் அரசுக்கு இருக்கக்கூடிய உயரிய அதிகாரம் யாது, அரசினுடைய அதிகாரத்தினை நாங்கள் மேலான அதிகாரம் என்று குறிப்பிடுகின்றோம், அதே போல இறைமை என்ற பெயரிலானும் நாங்கள் அழைக்கின்றோம். எனவே அரசு, அதாவது அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் யாது, அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் யாவை, சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகிய 3 துறைக்கும் பொறுப்பான நிறுவனங்களில் காணப்படுகின்ற அதிகாரங்கள் யாவை, ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளன் அல்லது ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அந்தந்த அரசியல் பதவிகளில் வைக்கக்கூடிய நபர்கள் அல்லது அந்த அரசியல் பதவிக்குரிய அதிகாரங்கள் யாவை. இந்த மாதிரியான விடயங்கள் குறித்தொதுக்கப்பட்டு கோட்பாடு சார்ந்த வகையில் இருந்தால் அதை நாங்கள் கோட்பாட்டு அரசியல் என்று சொல்வோம் அல்லது அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்வோம். எனவே அரசியல் பாடப்பரப்புக்குள் நம் அனைவருக்கும் தெரியும் அதிகாரம் தொடர்பாக மிக பரந்து விரிந்த ஒரு பாடப்பரப்பு காணப்படுகின்றது. எனவே இங்கே அதிகாரத்தை பற்றி அல்லது அதிகாரத்தினை பெற்றுக் கொள்கின்ற ஒரு நடைமுறை செயற்பாடு இங்கே இருக்கின்ற பொழுது இங்கே அரசியல் கற்றல் என்ற எண்ணக்கருக்கள் அதிகாரம் தொடர்பான கற்கையினை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அதிகாரம் என்றால் என்ன, அதிகாரம் குறித்து அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைவிலக்கணங்கள் யாவை, அந்த வரைவிலக்கணத்தினூடாக அதிகாரத்தினை கோட்பாட்டு ரீதியாக எவ்வாறு விளங்கிக் கொள்ளுதல், இவை அனைத்துமே இங்கே நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக் கொள்கிறது. எனவே அன்பார்ந்த மாணவர்கள் மீண்டும் ஒருவரை நினைவில் கொள்ள வேண்டும், அரசியல் என்ற பக்கத்திலே இருப்பது அனைத்துமே செயற்பாடு சார்ந்தவை, அரசியல் விஞ்ஞானம் என்ற பக்கத்தில் இருப்பவை அனைத்துமே கோட்பாடு சார்ந்தவை. எனவே பல்தேர்வு வினாக்களுக்கு வரக்கூடிய பகுதிகளில் நாங்கள் இந்த பகுதிகள் சார்ந்த வினாக்கள் வருகின்ற பொழுது மிகவும் எளிமையான முறையில் துல்லியமான முறையிலே நாங்கள் இதனை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தபடியாக நாங்கள் அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசியல் இவை இரண்டுக்குமான வேறுபாட்டிலே நாங்கள் அடுத்தபடியாக பார்க்க இருப்பது, இங்கேயும் நபர்கள் சம்பந்தப்படுகிறார்கள், இங்கேயும் நபர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். எனவே இங்கே சம்பந்தப்படுகின்ற நபர்களுக்கு வழங்கப்படுகின்ற நாமம் வேறு, அங்கே தொடர்புகின்ற நபர்களுக்கு வழங்கக்கூடிய நாமம் வேறு. அதாவது அரசியல் செயற்பாடு என்றால், அரசியலை செய்தல் என்றால் அதிகாரத்தினை பிரயோகித்தல் அல்லது அதிகாரத்தினை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது அதிகாரத்தினை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்தல், இவை அனைத்தையுமே செய்யக்கூடிய நபர்களை நாங்கள் அரசியல்வாதி என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். எனவே அரசியலில் பங்கு பெறுகின்ற நபர்களை நாங்கள் அரசியல்வாதிகள் என்று நாங்கள் குறிப்பிடலாம். மக்களால் வாக்குரிமையினூடாக தெரிவு செய்யப்பட்டு சட்டசபைக்கு அல்லது சட்டத்துறைக்கு சென்று மக்களுக்கு பொறுப்பு கூறிய இடத்தில் இருக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் என்று இங்கே அழைக்கப்படுகிறது. எனவே மக்களுக்கு சேவையினை வழங்குவதன் பொருட்டு மக்களுடைய பிரச்சனையினை பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் ஊடாக சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்து அதன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக விருந்துரைக்கப்படுபவர்கள் அரசியல்வாதிகள். எனவே அரசியல்வாதிகள் செய்வது அனைத்துமே அரசியல் செய்தல். எனவே அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் அரசியலோடு தொடர்பு இருக்கின்ற பொழுது இங்கே அரசியல் செய்தல் என்ற ஒரு எண்ணத்திற்கு வெளியாகிறது. அரசியல்வாதிகள் கூட்டாக இணைந்து அதிகாரத்தினை பெற்றுக் கொள்கின்ற பொழுது அங்கே கட்சியில் அரசாங்கம் தோன்றுகிறது. இங்கே அரசியல்வாதிகள் தங்களுடைய கட்சி கொள்கைகளுக்கு ஏற்ப குழுவாக இணைந்து அடுத்து வருகின்ற ஆட்சி அமைப்பினை தக்க வைத்துக் கொள்கின்ற செயற்பாடுகளில் அரசியல்வாதிகள் ஈடுபடுகிறார்கள். எனவே அதிகாரத்தினை பிரயோகித்தலாக இருக்கட்டும், அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், பொதுசன அபிப்பிராயத்தினை திரட்டுவதாக இருக்கட்டும், புதிதாக ஒரு கட்சியினை உருவாக்குவதாக இருக்கட்டும், இவை அனைத்துமே அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவில் வருகிறது. எனவே அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவோடு தொடர்புடைய சகல நபர்களும் அரசியல்வாதிகள் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அப்படி என்றால் அரசியல் விஞ்ஞானத்தில் தொடர்புகின்ற நபர்கள் யார்? அரசியல் விஞ்ஞானத்தில் தொடர்புகின்ற நபர்களை நாங்கள் அரசறிவியலாளர்கள் என்று குறிப்பிடலாம், அல்லது அரசியல் சிந்தனையாளர் என்று குறிப்பிடலாம். அரசியல் சிந்தனையாளர், அரசியல் சிந்தனையாளர் என்று குறிப்பிடலாம், அரசியல் தத்துவ ஞானி என்று குறிப்பிடலாம், அரசியலாளர்கள் என்றும் குறிப்பிடலாம். எனவே இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகளை விட சற்று வித்தியாசமான கோணத்திலே இருப்பவர்கள்.
உதாரணமாக அரசறிவியல் என்ற பாடப்பரப்பினை முழுமையாக வடிவமைப்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த அரசியல் நிலைமைகளை கண்களால் கண்ட அல்லது புலன்களால் உணர்ந்த அரசியல் தத்துவ ஞானிகளுடைய வரைவிலக்கணங்கள், சிந்தனைகள், கொள்கைகள், கோட்பாடுகள் இவற்றினை தாங்கியதாகத்தான் அரசறிவியல் அல்லது அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடவிதானமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நாங்கள் அரசறிவியலுடைய தந்தை என்று நாங்கள் அழைப்பது அரிஸ்டோட்டில் அவர்களே. எனவே அரிஸ்டோட்டில் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் அவர் கண்களால் கண்ட அரசியல் செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளை தொடர்ந்தேர்ச்சியாக கொண்டு வருவது அரசியல் விஞ்ஞானம். எனவே அரசியல்வியலாளர்கள் அல்லது அரசியல் சிந்தனையாளர்கள், அரசியல் தத்துவவியலாளர்கள் இவர்களை நாங்கள் அரசியல் அல்லது கோட்பாடு ரீதியான அரசியலுக்குள் உள்வாங்கப்படுகின்ற நபர்கள் என்று அழைக்கிறோம். எனவே அரசியல்வியல் என்ற பாடப்பரப்பில் காணப்படுகின்ற ஒவ்வொரு எண்ணக்கருவுக்கும் அறிஞர்களுடைய அவர்கள் சார்ந்த அனுபவம் சார்ந்த வரைவிலக்கணங்கள் காணப்படுகின்றன. அந்த வரைவிலக்கணங்கள் ஒவ்வொன்றுமே கட்டி எழுப்பப்பட்ட ஒரு முழு பாட விதானமாக, ஒரு முறையான கலை திட்டத்துக்கு அமைவாக கொண்டு வரப்பட்ட பாட விதானமாக இந்த அரசறிவியல் காணப்படுகிறது. எனவே இந்த அரசறிவியலினை மாணவர்களாகிய நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். அதே போன்று அரசறிவியலினை தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நபர்களுக்கு முறை சார்ந்த வகையிலே நிறுவன கட்டமைப்போடு இந்த அரசறிவியல் பாடவிதானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பாடசாலை, பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர் கலாசாலை இவ்வாறு அரசியல் சார்ந்த நிறுவனங்கள் அனைத்திலுமே அரசறிவியல் அல்லது அரசியல் விஞ்ஞானம் என்ற ஒரு பாடவிதானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த இடத்தில் இருப்பவர்களை நாங்கள் அரசறிவியலாளர்கள், அரசியல் தத்துவ ஞானிகள், அவர்களுடைய கருத்துக்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் அடையாளப்படுத்தலாம். எனவே நாங்கள் அனைவருமே அரசியலினை கற்றுக்கொள்ளுதல் அல்லது அரசியலினை தெரிந்து கொள்ளுதல் என்ற ஒரு வரையறைக்குள் நாங்கள் காணப்படுகிறோம். அரசியலை கற்றுக்கொள்ளுதல் என்ற வரையறைக்குள்ளே உள்வாங்கப்படுகின்ற நபர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். அரசறிவியலாளர்களுடைய கோட்பாடுகள், சிந்தனைகளை நாங்கள் எங்களுடைய கற்றல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்துபவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். எனவே அரசியலில் ஈடுபடுபவர்களை அரசியல்வாதிகள் என்றும், அரசியல் சார்ந்த வரைவிலக்கணங்கள், எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள், சிந்தனைகள் இவற்றினை விதந்துரைப்பவர்களை அரசறிவியலாளர்கள் என்றும் நாங்கள் குறிப்பிடலாம். அரசறிவியல் என்ற எண்ணக்கருக்குள் நாங்கள் பார்க்கலாம் அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, சோக்ரட்டிஸ் இது போன்ற அரசறிவியலினை வார்த்தெடுத்த சகல நபர்களும் அரசறிவியல் என்ற பாடப்பரப்பினை வார்த்தெடுத்திருக்கக்கூடிய, அதற்கான வரைவிலக்கணங்களை முன்வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்கு கீழும் பலதரப்பட்ட வரைவிலக்கணங்கள் அரசறிவியல் காணப்படுகின்றன. அதனால்தான் ஒரு எண்ணக்கருவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது பொதுமைப்பாடடைந்த வரைவிலக்கணங்கள் காணப்படுவதனால் அரசறிவியல் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம் என்பதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே அந்த சமூக விஞ்ஞானமாகிய அரசறிவியல் என்ற பாட விதானமானது கோட்பாடு சார்ந்த வகையில் அமைந்திருக்கின்றது. எனவே அரசியல் விஞ்ஞானத்திற்கும் அரசியலுக்கும் இந்த வகையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அடுத்தபடியாக நாங்கள் அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை பார்க்கின்ற பொழுது இங்கே உள்நாட்டு அரசியல், வெளிநாட்டு அரசியல் அல்லது சர்வதேச அரசியல் என்று செயற்பாடு ரீதியான விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு நாட்டிற்கும் பிரிதொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை, அதே போன்று ஒரு நாட்டினுடைய அரசியல் அதிபதிகள் வேறொரு நாட்டிற்கு சென்று குறிப்பிட்ட 2 நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கைகளிலே கைச்சாத்திடுதல், சமாதான உடன்படிக்கைகளை கைச்சாத்திடுதல் இது போன்ற பல்வேறுபட்ட அரசியல் வெளியுலக வாரியான அரசியல் நிலைமைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேறு நாங்கள் சர்வதேச அரசியல் என்று குறிப்போம். எனவே உள்நாட்டு அரசியல் மாத்திரமல்லாமல் அரசோடு அல்லது அரசுக்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்பு இருக்கின்ற சகல விதமான அரசியல் செயற்பாடுகளும் அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவுகள் வந்துவிடுகிறது. எனவே சர்வதேச அரசியலும் அதற்கு விதிவிலக்கல்ல. இங்கே சர்வதேச அரசியல் என்பதும் ஓர் அரசியல் செயற்பாடு. எனவே நாங்கள் சர்வதேச அரசியல் என்பதனை நாங்கள் அரசியல் செயற்பாடுகளுக்குள்ளே கொண்டு வரலாம். எனவே இந்த சர்வதேச அரசியலோடு தொடர்புடைய நபர்கள், அந்த அரசியலிலே முக்கியமாக விதந்துரைக்கப்படுகின்ற விடயங்கள், பொது கூட்டங்கள், 2 அரசியல் தலைவர்களுக்கு இடையிலே இடம்பெறக்கூடிய அல்லது நாடளாவிய ரீதியில் இடம்பெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள் இவை அனைத்துமே சர்வதேச அரசியலுக்குள் உள்ளடக்கப்படுகின்றன. எனவே இந்த சர்வதேச அரசியல் என்பது, அரசியல் செயற்பாடுகள் என்பது அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவுக்குள் வருகின்ற பொழுது இந்த சர்வதேச அரசியல் தொடர்பான கற்கை அரசியல் விஞ்ஞானத்திற்குள் வருகிறது.
சர்வதேச அரசியல் என்றால் என்ன? சர்வதேச அரசியல் பிரதான பங்காளர்கள் யார்? சர்வதேச அரசியல் செயற்பாடுகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய விடயங்கள் யாவை? எனவே சர்வதேச அரசியலினுடைய பிரதானமான மையப்பொருள் என்ன? சர்வதேச அரசியலினுடைய சாதகமான விளைவுகள் என்ன, பாதகமான விளைவுகள் என்ன? இது தொடர்பான கற்கை ரீதியான விடயங்களை, கோட்பாடு ரீதியான விடயங்களை முன்வைப்பது அரசியல் விஞ்ஞானம். எனவே இங்கே சர்வதேச அரசியல் என்ற செயற்பாட்டிற்கு உறுதுணையாக அமைவது, மறுபுறம் அது ஒரு வேறுபாடாகவும் அமைகின்றது, சர்வதேச அரசியல் தொடர்பான கற்கை. சர்வதேச அரசியல் தொடர்பான கற்கை. எனவே அரசறிவியலினை கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் இந்த கோட்பாடு சார்ந்த விடயங்கள் அனைத்துமே தரம் 12, 13 கலைத்திட்டத்துக்கு அமைவாக அரசறிவியல் பாடப்படத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே சர்வதேச அரசியல் என்ற ஒரு எண்ணக்கருவும் எங்களுடைய பாடப்படத்தில் இருக்கிறது. எனவே சர்வதேச அரசியல் என்றால் என்ன, அது தொடர்பான வரைவிலக்கணங்கள், அதனை முன்வைத்திருக்கக்கூடிய அறிஞர்களுடைய கருத்துக்கள், இது மாதிரியான பல்வேறுபட்ட கோட்பாடு சார்ந்த விடயங்களை அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசறிவியல் என்பது தாங்கி வருகிறது. எனவே அரசியல் தொடர்பான அல்லது அரசியலை கற்றல் என்ற எண்ணக்கருவிகள் சம்பந்தப்படுகின்ற அரசறிவியலாளர்களோ அல்லது மாணவர்களோ இந்த சர்வதேச அரசியல் தொடர்பான கோட்பாடு சார்ந்த விடயங்களுக்கும் உள்வாங்கப்படுகிறார்கள். எனவே சர்வதேச அரசியல் செயற்பாடுகள் என்பது அரசியலினை செய்தல் என்ற ஒரு எண்ணக்கருவுக்கு வருகின்ற போது சர்வதேச அரசியல் தொடர்பான கற்கை கோட்பாட்டு அரசியலுக்குள் வருகிறது அல்லது அரசியல் விஞ்ஞானத்திற்குள் வருகிறது அல்லது அரசறிவியலுக்குள் வருகிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க இருப்பது அரசறியல் அல்லது அரசியல் செயற்பாடில் மிக முக்கியமான ஒரு பகுதி மோதல் அல்லது முரண்பாடு என்று குறிப்பிடலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையில் கருத்தியல் ரீதியாக அல்லது எண்ணங்கள் வாரியான முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அங்கே இடம்பெறுவது மோதல் என்று நாங்கள் மிகவும் துல்லியமான முறையில், எளிமையான முறையில் விளங்கிக் கொள்ளலாம். எனவே மோதல் என்று சொல்கின்ற பொழுது வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய தொடர்பை நாங்கள் மோதல் என்று நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். எனவே அரசியல் சார்ந்த வகையில் மோதல் அல்லது முரண்பாடு என்பது மிக முக்கியமான இடத்தினை பெற்றுக்கொள்கிறது. எனவே அரசியல் தரப்பில் மோதல் முரண்பாடு, அந்த மோதல் முரண்பாடு செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள், இது தொடர்பான அத்தனை செயற்பாடு ரீதியான விடயங்களும் அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருத்துக்கள் வருகிறது. உதாரணமாக ஒரு தேர்தல் காலகட்டத்திலே இடம்பெறக்கூடிய முரண்பாடுகள் அல்லது வாக்குரிமை சந்தர்ப்பத்திலே இடம்பெறக்கூடிய முரண்பாடுகள், கருத்து பரிமாற்றம் இடம்பெறுகின்ற பொழுது அல்லது அரசியல் ரீதியான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெறுகின்ற பொழுது இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு நபர்களுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையில் அல்லது இரண்டு கூட்டங்களுக்கு இடையில் இடம்பெறக்கூடிய கருத்து முரண்பாடுகளினால் ஏற்படக்கூடிய விளைவு மோதலாக அல்லது முரண்பாடாக உருவாகிறது. எனவே இந்த மோதல் முரண்பாடு ஆகியவற்றிலே சம்பந்தப்படுகின்ற நபர்களும் அதில் இடம்பெறக்கூடிய செயற்பாடுகள் அனைத்துமே இங்கே அரசியல் செய்தல் அல்லது நடைமுறை அரசியலுக்குள் சம்பந்தப்படுகிறது. இந்த மோதல் முரண்பாடு என்பது அங்கே எவ்வாறு வேறுபடுகின்றது என்றால், குறிப்பிட்ட ஒரு நாட்டிலோ அல்லது ஒரு அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில் ஏதேனும் வகையில் ஒரு வகையிலே மோதலோ முரண்பாடோ ஏற்படுகின்ற பொழுது அந்த மோதலை எவ்வாறு இனம் கண்டு கொள்வது, அந்த மோதலுக்கு மூல காரணிகள் யாரு, இந்த மோதல் இடம்பெறுகின்றது என்றால் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் என்ன, பாதகமான அம்சங்கள் என்ன, இந்த மோதலை எவ்வாறு தீர்த்து கொள்வது, அல்லது இந்த மோதல் என்றால் என்ன, அல்லது இந்த முரண்பாடு என்றால் என்ன. ஒரு குறிப்பிட்ட நாட்டிலோ அல்லது குறிப்பிட்ட பிரதேசத்திலோ இரண்டு தரப்பினர்களுக்கு இடையிலே இடம்பெறுகின்ற மோதலை எவ்வாறு நாங்கள் அணுகுவது, இரண்டு தரப்பினர்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு சரிநிகர் சமமாக நீதியினை வழங்குவது எவ்வாறு, இந்த மாதிரியான கோட்பாடு சார்ந்த விடயங்களுக்கு பதிலினை வழங்குவதற்காக அரசறிவியல் காணப்படுகிறது. எனவே அரசறிவியலினை கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் மோதல் முரண்பாடு தொடர்பான பாடவிதானத்தினை மிக முக்கியமான முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அரசறிவியல் தரம் 12, 13 பாடப்பரப்புக்குள் மோதல் முரண்பாடு தொடர்பான விசேட பாடவிதானமும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் செயற்பாடுகளில் மோதல் என்ற ஒரு செயற்பாடு எந்த அளவுக்கு அவசியமானதோ அதே போன்று அது மோதலினை முகாமைத்துவம் செய்வது அல்லது மோதலினை எவ்வாறு உடன்பாடான வகையிலே தீர்த்து கொள்வது,
இது தொடர்பான கோட்பாடு சார்ந்த விடயங்களை அரசறிவியல் என்பது தாங்கி இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் மோதல் முகாமைத்துவம் என்பதனை அடையாளப்படுத்தலாம். எனவே சற்று முன்னர் குறிப்பிட்டது போன்று மோதல் முகாமைத்துவத்திலே இரண்டு தரப்பினர்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தரப்பினர்களுக்கு இடையில் கருத்து ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாட்டினை எவ்வாறு நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வது, அதனுடைய மூலம் என்ன, அதனை எவ்வாறு நாங்கள் தீர்த்துக் கொள்வது என்பது தொடர்பாக அரசறிவியல் சார்ந்த வகையில் அல்லது மோதல் முகாமைத்துவம் என்ற கற்கைத்துறை சார்ந்த வகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை, அந்த எண்ணக்கருக்களை முறையாக கற்று அதற்கு இடம்பெறக்கூடிய அந்த மோதலில் இடம்பெறக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு பயன்படுகிறது. எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் அரசியல் சார்ந்த செயற்பாடு அல்லது நடைமுறை சார்ந்த அரசியல் இடம்பெறக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே கோட்பாட்டு அரசியல் மிகவும் துணையாக அமைகிறது. அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்வது என்பது தொடர்பாக கோட்பாடு ரீதியாக வரையறுக்கப்பட்ட விடயங்களை கற்று அல்லது அதன் நூடாக அதனுடைய அடியொற்றி இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணப்படுகிறது அல்லது கண்டுபிடிக்கப்படுகிறது. எனவே மோதல் முரண்பாடு என்ற ஒரு செயற்பாடு அரசியல் செய்தல் என்ற எண்ணத்திற்குள் வருகின்ற பொழுது அங்கே மோதல் என்றால் என்ன, அந்த மோதலினை எவ்வாறு முகாமைத்துவம் செய்து கொள்வது, அந்த மோதலுடைய வகைப்பாடுகள் யாவை, இந்த மோதலுடைய இறுதி அம்சமாக இருப்பது உடன்படிக்கை, அதாவது சமாதானம். இந்த சமாதானத்தினை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது, உடன்படிக்கையை வாயிலாக ஏற்படுத்திக் கொள்ளலாம், மோதல் மத்தியஸ்தூடாக ஏற்படுத்திக் கொள்ளலாம், இன்னும் பல்வேறுபட்ட மோதல் தீர்வு நுட்ப முறைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த நுட்ப முறைகள் அனைத்தையுமே தாங்கியிருப்பது அரசியல் கோட்பாடுகள் அல்லது கோட்பாட்டு அரசியல் அல்லது அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசியல் என்ற பாடப்படும். எனவே மோதல் தொடர்பான கருத்துக்களையும் கருத்தியல்களையும் எண்ணக்கருக்களையும் வரைவிலக்கணங்களையும் தாங்கி இருப்பது அரசியல் கற்றல் என்ற ஒரு எண்ணக்கருவோடு சம்பந்தப்படுகிறது. எனவே மோதல் முகாமைத்துவத்தினை முறையாக கற்றுக்கொள்கின்ற நபர்களுடைய பார்வையில் தோன்றுகின்ற மோதல் செயற்பாடுகளை அந்த மோதல் முகாமைத்துவம் தொடர்பான கற்கையினை பெற்றுக்கொண்ட நபர்கள் அணுகுகின்ற விதம் வித்தியாசமானதாகவும் உடன்பாடானதாகவும் அமைகின்றது. இதனைத்தான் இந்த கோட்பாட்டு அரசியலினை இங்கே நடைமுறை அரசியல் நம்புவதற்கு பிரதான காரணமாக அமைகிறது. எனவே மோதல் முரண்பாடு அல்லது மோதல் செயற்பாடுகள் அனைத்துமே அரசியல் செய்தலுக்குள்ளே வருகின்றன. அந்த மோதலினை எவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்வது, அதனை எவ்வாறு இணக்கப்படுத்துவது, இது தொடர்பான கோட்பாடு சார்ந்த விடயங்களை அரசியல் விஞ்ஞானம் தாங்கியிருக்கிறது. அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய அம்சம் அரசியல் செயற்பாடுகளுக்குள் ஈடுபடக்கூடிய நபர்களை நாங்கள் அரசியல்வாதிகள் என்று முன்னர் குறிப்பிட்டோம். அதே போன்ற அரசியல் கோட்பாடு அல்லது அரசியல் கற்றல் என்ற வரையறுக்குள்ளே உட்படுகின்ற நபர்களை அரசியல்வாதிகள், அதனை கற்றுக்கொள்கின்றவர்களை மாணவர்கள் என்ற வரையறுக்குள்ளே நாம் உள்ளடக்கியிருந்தோம். இங்கே அரசியல் செய்தல் என்பதற்கு அடிப்படை தகைமைகள் அவசியமா? நிச்சயமாக இல்லை. அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவுக்குள் அரசியல் என்ற உறுப்புரிமை அல்லது உரிமையை பெற்றுக்கொண்ட சகலருமே அரசியல் செய்தல் என்ற ஒரு வரையறுக்குள் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். அதாவது அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவிற்குள் அடிப்படை கல்வி தகைமைகளோ அல்லது வேறுபட்ட கல்வி தகைமைகளோ இங்கே எதிர்பார்க்கப்படுவது இல்லை. எனவே மக்களுடைய விருப்பத்தினை பெற்றுக்கொண்ட நபர்கள், மக்களுடைய ஆதரவினை பெற்றுக்கொண்ட நபர்கள் கட்சியினை தாவிப்பதோ, அந்த கட்சியினூடாக அதிகாரத்தினை கைப்பற்றுவதோ, அதனூடாக ஆட்சியினை அமைப்பதோ அரசியல் செயற்பாடு என்று நாங்கள் வரையறை செய்திருக்கின்றோம். எனவே மக்களுடைய ஆதரவினை பெறுகின்ற நபர்கள் அரசியல்வாதிகளாக மாற்றம் அடைகின்ற பொழுது அவர்களிடம் அடிப்படை கல்வி தகைமைகள் எதிர்பார்க்கப்படுவது குறைவு. எனவே அடிப்படை கல்வி தகைமைகளோ அல்லது வேறு வகையிலான கல்வி தகைமைகளோ எதுவுமே இங்கே அரசியல் செய்தல் என்ற செயற்பாட்டுக்குள் நிச்சயமாக அவசியம் இல்லை என்று நாங்கள் குறிப்பிடலாம். எனவே அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவில் சம்பந்தப்படுகின்ற அரசியல்வாதிகள் அடிப்படையில் தேவைப்படுகின்ற கல்வி தகைமையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை இல்லை. எனவே இங்கே நாங்கள் அடிப்படை தகைமைகள் அவசியம் என்று நாங்கள் இலகுவாக குறிப்பிடலாம். அடிப்படை தகைமைகள் அவசியம் இல்லை. ஆனால் அரசியல் கற்றல் என்ற எண்ணக்கருவிக்குள் அல்லது கோட்பாட்டு அரசியல் என்ற எண்ணக்கருவிக்குள்
அடிப்படை கல்வி தகுதிகள் அவசியமாகின்றன. உதாரணமாக, தற்பொழுது கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பிலே இடம்பெறுகின்ற மாணவர்கள் இந்த உயர்தர வகுப்பிற்காக அல்லது உயர்தர வகுப்பில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அடிப்படை தகமையினை நீங்கள் பூர்த்தி செய்து வந்திருக்கின்றீர்கள். அதுதான் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை. இந்த சாதாரண பரீட்சையிலே சித்தியடைந்ததன் பேரில் நீங்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பிலே தற்போது அமர்ந்திருக்கின்றீர்கள். எனவே கற்றல் என்ற எண்ணக்கருவுக்குள் வருகின்ற நபர்கள் அல்லது மாணவர்கள் அல்லது கற்றல் துறையோடு சம்பந்தப்படுகின்ற அல்லது முறையான கற்றல் செயற்பாடுகளில் சம்பந்தப்படுகின்ற நபர்கள் அனைவருமே அடிப்படை கல்வி தகைமைகள் எதிர்பார்க்கப்படுபவர்களாக கருதப்படுவது. அதே போன்று அரசியல் கோட்பாடுகளுக்குள் அல்லது கோட்பாட்டு அரசியலுக்குள் அரசியலை கற்றல் என்ற எண்ணக்கருவுக்குள் சம்பந்தப்படுகின்ற நபர்கள் அடிப்படை கல்வி தகைமைகளை எதிர்பார்க்கப்படுபவர்களாக காணப்படுகிறார்கள். உதாரணமாக, இங்கே நாங்கள் அரசியல் பாடப்பரப்பினை நாங்கள் தற்பொழுது உயர்தர வகுப்பிலே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த உயர்தர வகுப்பிலே கற்றுக்கொள்கின்ற இந்த அரசியல் பாடப்பரப்பினை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை தகவலை தேவைப்படுகிறது. அதே போன்று இந்த அரசியல் பாடப்பரப்பினை கற்றுக் கொடுப்பதாக நான் இருப்பேனாக இருந்தால் இந்த அரசியல் பாடம் தொடர்பான போதிய அளவு கல்வி தகைமையை நானும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். எனவே கல்வித்துறையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அடிப்படை கல்வி தகமை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதனை இந்த கோட்பாட்டு அரசியலுக்குள் அல்லது இந்த கோட்பாடு சார்ந்த விடயங்களுக்குள் நாங்கள் காணலாம். எனவே அடிப்படை தகமைகள் அரசியல் செய்தல் என்ற செயற்பாடுகளுக்கு அவசியம், பெரும்பாலும் அவசியப்படுவது குறை. ஆனால் அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசியல் துறையிலே இங்கே கோட்பாடு சார்ந்த விடயங்களுக்கு அதிலே சம்பந்தப்படுகின்ற நபர்களுக்கு அடிப்படை கல்வி தகவல்கள் அவசியப்படுகின்றன. எனவே இதனை நாங்கள் ஒரு பிரதான வேறுபாடாக முன்வைக்கலாம். அடிப்படை கல்வி தகமைகள் அவசியம் என்று நாங்கள் குறிப்பிடலாம். எனவே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே அரசியல் பாடப்பரப்பிற்கு உட்பட்ட வினாத்தாள் 1 பல்தேர்வு வினாக்களில் இது தொடர்பான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அந்த பல்தேர்வு வினாக்களுக்கு இது மாதிரியான ஒரு பகுதி வினாவாக வழங்குகின்ற பொழுது இந்த முறையான அல்லது இந்த கருத்துகள் சார்ந்த விடயங்களை மிகவும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அங்கே பொருத்தமான கூற்று அல்லது பொருத்தமற்ற கூற்றினை தெரிவு செய்க என்று வருகின்ற பொழுது 5 கூற்றுகளில் ஏதேனும் 4 கூற்றுகள் குறிப்பிட்ட அந்த வினாவுக்கு பொருத்தமற்றதாக, ஒரே ஒரு கூற்று மாத்திரம் வினாவுக்கு பொருத்தமானதாக அமையக்கூடும். எனவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை ஒரு புறம் தந்துவிட்டு அதனுடைய கருத்துக்களை அல்லது அதனுடைய கருத்தியல்களை விடைகளாக வழங்கி அதிலே உங்களை தெரிவு செய்ய சொல்வார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் இதனை முழுமையாக அல்லது தெளிவான முறையிலே நீங்கள் கற்றுக்கொண்டீர்களாக இருந்தால் பல்தேர்வு வினாக்களிலே போதிய அளவு மதிப்பெண்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அரசியல் விஞ்ஞானம், இந்த அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான தொடர்புகின்ற விதத்தினை நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம். எனவே மீண்டும் ஒருமுறை நாங்கள் பார்க்கின்ற பட்சத்தில் முதலாவதாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு. அரசியல் என்பது செயற்பாடு சார்ந்தது, அரசியல் விஞ்ஞானம் என்பது கோட்பாடு சார்ந்தது. அரசியல் செயற்பாடு என்றால் அதனை அரசியல் செய்தல் என்று நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். அங்கே அரசியல் விஞ்ஞானம் என்றால் அதனை அரசியல் கற்றல் என்ற வரையறைக்குள் கொண்டுள்ளோம். இங்கே அரசியல் செய்தற்குள்ளே அதிகாரத்தினை பெற்றுக் கொள்ளுதல், அதிகாரத்தினை பிரயோகித்தல், சகல நடைமுறை சார்ந்த விடயங்கள், அரசியல் செயற்பாடுகள் அனைத்துமே அரசியல் செய்தற்குள் வருகின்றது. அதில் ஒன்றாக நாங்கள் அதிகாரத்தினை பெற்றுக் கொள்ளுதலும் பிரயோகித்தலும் அரசியல் செய்தல் என்ற ஒரு வகைப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே அவ்வாறான அதிகாரம் என்பது யாது, அதிகாரத்தினை எவ்வாறு பெற்றுக் கொள்வது, எந்தெந்த அரசியல் தரப்பினர்களுக்கு அல்லது எந்தெந்த அரச பதவிகளுக்கு எந்த வகையான அதிகாரங்கள் இருக்கின்றன, குறிப்பாக அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் தன்மை யாது, இது தொடர்பாக வெளிப்படக்கூடிய அதிகாரம் தொடர்பான கற்கை கோட்பாட்டு அரசியலினை சுமந்தது. அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபடக்கூடிய அல்லது அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களை நாங்கள் அரசியல்வாதிகள் என்று நாங்கள் வகைப்படுத்தி இருந்தோம். ஆனால் அரசியலாளர்கள் அல்லது அரசியல் விஞ்ஞானத்திலே இடம்பெறக்கூடிய அல்லது அரசியல் விஞ்ஞானத்திலே சம்பந்தப்படக்கூடிய நபர்களை நாங்கள் அரசியலாளர்கள் என்று பேசியிருக்கின்றோம். அதே போன்ற அரசியல் சிந்தனையாளர்கள், அரசியல் தத்துவ ஞானிகள் என்று பேசுகிறோம். அரசியலினை கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது கோட்பாடு சார்ந்த அரசியலினை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அனைவரையும் நாங்கள் மாணவர்கள் என்ற வரையறைக்குள் இருக்கலாம்.
எனவே அரசியல் கற்கை அல்லது அரசியலினை கற்றுக்கொள்ளுதல் என்ற வரையறைக்குள் முறையான கலை திட்டம், முறையான ஒரு பாடவிதானம், முறையான ஒரு கற்றல் விருத்தியினூடாக பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரியான பிரதான இடங்களிலே அரசியல் என்பது ஒரு பாட விதானமாக முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட பாட விதானமாக கற்கப்பட்டு வருகிறது. எனவே 25 நூற்றாண்டுகள் பழமையான எங்களுடைய அரசியல் பாடவிதானமானது ஒரு முறையான கட்டுக்கோட்டுக்கு உள்வாங்கப்பட்டு ஒரு இயல்புத்தன்மை அல்லது இயங்குத்தன்மை பொருந்திய வகையிலே விருத்தி அடைந்து கொண்டே செல்லக்கூடிய எங்களுடைய அரசியல் பாடப்பரப்பு முறையான கற்றல் செயற்பாடுகளுக்குள் உள்வாங்கப்படுகிறது. எனவே அரசியல் செயற்பாடு, அரசியல் கோட்பாடு இந்த 2 விடயங்களில் வேறுபடுகின்றன. அடுத்தபடியாக நாங்கள் பார்த்திருந்தோம், உள்ளக அரசியல் மாத்திரமல்லாமல் ஒரு அரசுக்கு வெளியே இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் செயற்பாடுகளும் அந்த அரசியலிலே சம்பந்தப்படக்கூடிய சகல நபர்களுடைய செயற்பாடுகளும் சர்வதேச அரசியல் என்ற செயற்பாடு சார்ந்த விடயத்திலே நாங்கள் வரையறை செய்திருந்தோம். ஆனால் சர்வதேச அரசியல் தொடர்பான கற்கையினை நாங்கள் அரசியல் விஞ்ஞானத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலே முறையான வெளியுறவு கொள்கை பேணப்பட வேண்டுமாகிறதால் சர்வதேச அரசியல் தொடர்பான கற்கையினுடைய அறிவு அங்கே அவசியப்படுகிறது. எனவே சர்வதேச அரசியல் என்றால் என்ன, சர்வதேச அரசியலில் எவ்வாறு நாங்கள் வரையறை செய்து கொள்வது, சர்வதேச அரசியலில் யார் யாரெல்லாம் முக்கிய ஸ்தானத்தினை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பது தொடர்பாக கற்கை வடிவில் சார்ந்த விடயம் அங்கே சர்வதேச அரசியல் கற்கை என்ற ஒன்று அரசியல் விஞ்ஞானத்தில் தாங்கி இருக்கின்றது. எனவே ஒரு நாடு உலக ரீதியாக உறுதியானதாக இருந்தால் போதாது, அந்த நாடு உலக அளவில் தனித்துவத்தினை பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த தனித்துவத்தினை பின்பற்றுவதற்கு ஒரு துணையாக அமைவது ஒரு உடன்பாடான, ஒரு பலமான அல்லது ஒரு உறுதிப்பாடு அமைந்த ஒரு சர்வதேச அரசியல் சூழ்நிலை. எனவே அந்த உறுதிப்பாடான அரசியல் சூழ்நிலையினை உருவாக்கி கொள்வதற்கு சர்வதேச அரசியல் தொடர்பான கற்கையினை தெரிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த வகையில் இவை 2ம் தொடர்புட்டாலும் கூட சர்வதேச அரசியல் என்பது செயற்பாடு, சர்வதேச அரசியல் தொடர்பான கற்கை என்பது கோட்பாடு. அடுத்தபடியாக மோதல், முரண்பாடு தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். அரசியல் செயற்பாடில் மிக முக்கியமான ஸ்தானத்தினை பெற்றுக்கொள்வது இந்த மோதல் மற்றும் முரண்பாடுகள். 2 வேறுபட்ட கருத்து முரண்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையில் இடம்பெறக்கூடிய தொடர்பினை நாங்கள் மோதல் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். எனவே இந்த மோதலில் இடம்பெறக்கூடிய செயற்பாடுகள் அனைத்தும் அரசியல் செய்தலுக்குள் சம்பந்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் 2 தரப்பினர்கள் அல்லது 2 தரப்பினர்கள், 2க்கு மேற்பட்ட தரப்பினர்கள் இடம்பெறக்கூடிய கருத்து முரண்பாடுகள், தர்க்க ரீதியான முரண்பாடுகள் மற்றும் இந்த மாதிரியான வித்தியாசமான அல்லது வேறுபட்ட கோணங்களை கொண்ட நபர்களுடைய தொடர்புகள் அனைத்தும் மோதலுக்கு உள்வாங்கப்படுகின்றன. எனவே இந்த மோதல் என்ற ஒன்று செயற்பாடு ரீதியானதாக அமைந்திருப்பதனால் அதனை அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவுக்குள் நாங்கள் கொள்ளலாம். எனவே இடம்பெறுகின்ற மோதலினை எவ்வாறு தீர்ப்பது, அந்த மோதலினை தீர்ப்பதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய கருவிகள் என்ன, அந்த மோதல் என்றால் என்ன, மோதலுடைய பிரதானமான அம்சங்கள் யாவை, குறிப்பிட்ட ஒரு மோதல் இடம்பெறுகின்ற பொழுது அதனை எவ்வாறு நாங்கள் அணுகுவது, மோதல் தொடர்பாக அறிஞர்களால் விதந்துரைக்கப்பட்ட கருத்துக்கள் யாவை, மோதல் தொடர்பாக அறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகள் யாவை. எனவே மோதல் தொடர்பாக அல்லது மோதலில் காணப்படக்கூடிய மோதல் முகாமைத்துவம் யாவை, மோதல் முகாமைத்துவத்தில் காணப்படக்கூடிய தீர்வு ஊடகங்கள் யாவை. எனவே இது தொடர்பான கோட்பாடு சார்ந்த விடயங்களை தாங்கியிருப்பது கோட்பாட்டு அரசியல். எனவே மோதல் முகாமைத்துவம் அல்லது மோதல் தொடர்பான கற்கை சார்ந்த விடயங்கள், குறிப்பாக தரம் 12, 13 உள்ளடங்கிய இந்த உயர்தர பாடத்திட்டத்திற்கு இந்த மோதல் முகாமைத்துவம் என்பது முக்கியமான இடத்தினை பெற்றுக் கொள்கிறது. மாணவர்கள் அவசியமாக கற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த மோதல் முகாமைத்துவம் தொடர்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய பரப்புகள் அனைத்துமே கோட்பாட்டு அரசியலுக்குள் உருவாக்கப்படுகிறது. இறுதியாக நாங்கள் பார்த்திருந்தோம் அடிப்படை தகவல்கள். அரசியல் செய்தல் என்ற ஒரு எண்ணக்கருவுக்கு அடிப்படை தகவல்கள் அவசியமா, அதாவது 100க்கு 100% அல்லது நிச்சயமாக அடிப்படை தகவல்கள் இங்கே எதிர்பார்க்கப்படுவது இல்லை. மக்களுடைய பேராதரவினை பெற்றுக்கொண்ட எவராக இருப்பினும் அரசியல் செயற்பாடுகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். குறிப்பிட்ட அரசுக்கு கீழே வாழக்கூடிய பிரஜை ஜனநாயக ரீதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையாக இந்த அரசியல் செய்தல், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அரசியல் பங்கு பெற்றுதல் என்ற எண்ணக்கருவோடு சம்பந்தப்படுகிறார்கள். எனவே ஒரு ஜனநாயக ரீதியான உரிமையாக இந்த அரசியல் செய்தல் என்பது சகல நபர்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அரசியல் செய்தல் என்ற எண்ணக்கருவிற்கு அடிப்படை கல்வி தகவல்கள் எதிர்பார்க்கப்படுவது குறைவு என்ற ஒன்றினை நாங்கள் நினைவு கொள்ளலாம். ஆனால்
அரசியல் கற்றல் என்ற எண்ணக்கருவோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அங்கே கல்வி என்ற ஒன்று தொடர்புகிறது. எனவே கல்வி என்று வருகின்ற பொழுது அங்கே அடிப்படை கல்வி தகமைகள் அவசியம் என்ற ஒன்றினை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அரசறிவியல் என்ற பாடத்தினை நாங்கள் பல்கலைக்கழகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கல்வி பொது தராதரவு இதர பரீட்சையிலே ஒரு எதிர்பார்க்கத்தக்க அளவு ஏசித்தினை பெற்றிருந்தால் அதனூடாக பல்கலைக்கழகத்திலே அரசியல் பாடப்பரப்பில் விசேட பட்டத்தினை பெற்றுக் கொள்ளலாம். எனவே அரசியல் பாடப்பரப்பினை கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கென்று சில விசேட கல்வி தகைமைகள் அவசியம் என்பது நம் அனைவருக்குமே தெரிவிக்கிறது. உயர்தர பாடங்கள் அனைத்துமே அவ்வாறாக அமைந்திருக்கின்ற பொழுது அரசியல் என்ற ஒன்று அல்லது அரசியல் கற்கை என்ற ஒன்றினை நாங்கள் உள்வாங்க வேண்டுமாக இருந்தால் எங்களிடம் இருக்கக்கூடிய தகைமைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே அரசியல் கற்றல் என்ற எண்ணக்கருவோடு சம்பந்தப்படுகின்ற நபர்களுக்கு அடிப்படையில் அரசியல் ரீதியான அல்லது போதிய அளவு கல்வி தகமைகள் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே துல்லியமாக விளங்கிக் கொள்ளலாம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய இந்த பகுதி அரசியலும் அரசியல் விஞ்ஞானமும் என்ற பகுதியாக அமைந்திருக்கின்றது. இந்த அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இத்தகைய வேறுபாடுகள் இருந்த பொழுதிலும் இவை இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போல. அரசியல் செயற்பாடுகளினை கண்ணுற்றதன் காரணமாகவே கோட்பாட்டு அரசியல் உருவாக்கியது. இந்த கோட்பாட்டு அரசியலினை முறைமையாக கற்றுக்கொண்டோமே ஆனால் சிறந்த நல்லாட்சிக்கு நாங்கள் அனைவரும் உள்வாங்கப்படுவோம். எனவே ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது அரசியல் செய்தல் என்ற ஒரு எண்ணக்கருக்குள் வருகிறது. ஆட்சி தொடர்பான கற்கை இதனை நாங்கள் அரசியல் விஞ்ஞானம் என்று நாங்கள் அழகாக விதந்து வைத்திருக்கின்றோம். எனவே ஆட்சி செய்தல் என்ற ஒன்றினை நாங்கள் முறைமையாக பின்பற்றிக்கொள்ளப்பட்டு மேற்கொள்கின்ற பொழுது கோட்பாட்டு அரசியல் உருவாகுகின்றது. ஆட்சி தொடர்பான கற்கையை நாங்கள் கற்று முடிந்த பிறகு அதன் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சி செயல்முறைகள் வினைத்திறன் வாய்ந்த வகையில் அமைவதையும் நாங்கள் காணலாம். எனவே அரசியல் பாடப்பிறப்புக்குள் அரசியலும் அரசியல் விஞ்ஞானமும் ஒன்றுக்கொன்று கலந்திருப்பதை போன்று அதனுடைய எண்ணங்கள், கோட்பாடுகள், சிந்தனைகள், வரையறைகள் இவற்றிற்கு ஊடாக பல்வேறுபட்ட வேறுபாடுகளையும் உள்ளடக்கியிருக்கின்றது. எனவே மிகவும் சுருக்கமான முறையிலே இன்றைய தினம் நாங்கள் அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் கண்டறிந்தோம். இது தொடர்பாக பரிபூர்ண விளக்கங்கள் உங்களுடைய பாட விதானத்தினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இதனுடைய ஆரம்ப கட்டமாக இதனை எளிமையான முறையிலே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கும் முகமாக இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்தேச்சையாக நாங்கள் அடுத்தடுத்த பாட விதானங்கள் தொடர்பான காணொலிகளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.